நான் எப்படி இதை போய் நான் வெளியில சொல்லுவேன், பொது வெளியில சொல்லுவேன். இப்ப வேல்முருகனை நீ வந்து ஒரு மது ஒழிப்பு மாநாடு போட்டு திமுக வந்து ஆளை கூப்பிட்டு நீ நடத்துப்பான்னா செத்தாலும் அந்த மனுஷன் பண்ண மாட்டார். நமக்கு 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம். செத்தாலும் பண்ணுவாரா? இல்ல கொங்கு ஈஸ்வரன் பண்ணுவாராங்க? எங்க ஒத்த சீட் வாங்குற கருணாஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா நீ அவ்வளவு 1000 பேர் கூப்பிட்டு மது ஒழிப்பு மாநாடுன்னா அப்புறம் டார்கெட் குறைப்புன்னா வந்த 2 பேரும் முட்டா போயிடலாம், ஏன்னா குடிக்கிறீங்க, குடிக்காம இருக்கடா, நீ குடிக்கலாம், நான் ஏன்டா கடை நடத்த போறேன், போடா போய் ஊர்ல போய் 10 பேர் சொல்லுங்கடா மாநாடு போட்டு கீக்கிறீங்க, மாநாடு போட்டு தான் சொல்லுவீங்களா, உன் பக்கத்துல இருக்கிற தம்பி குடிக்காரே, அண்ணா குடிக்காத, அப்பா குடிக்காதப்பா, என் பொண்டாட்டியா குடிக்காத அப்படின்னு சொல்லிட்டா முண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கல்ல. அப்போ எது தமிழ் தேசியம்? இப்ப திராவிடம், திராவிடத்துக்கு எங்க உயிரையும் கொடுப்போம். எத்தனை உயிர்களை பலி கொடுத்தாவது நாங்கள் திராவிடத்தை காப்போம், திமுகவை காப்போம்னு திமுக அடிமை கட்சிகள் இருக்கிற ஒருத்தனையாவது கூப்பிட்டு சொல்ல முடியுமா? திருமாவளவன் சொல்றாரு. அப்போ எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அதை சீர்குலைப்பதற்கு, அது அந்த கருவை சிதைப்பதற்கு இங்க ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டிருக்கிற திருமாவளவனை பயன்படுத்துகிறார்கள். திருமாவளவன் சொல்வதற்கெல்லாம் இந்த பறையர் சமூகம் என்னமோ கண்ண முடியும் கொஞ்சம் பேர் ஓடி போய் நிக்கிறான். அப்போ இவனை சீர்திருத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் இந்த சமூகத்துக்கு நல்லது செய்யணும் இல்லையோ, என்னையா இதெல்லாம் ஓடுறீங்க அப்படின்னு இவனை சொல்லி ஸ்டாப் பண்ண வேண்டியது என்னோட. அதை பத்தி பேச வேண்டிய. அப்போ இந்த அரசியலை நான் சீமான் மணியில பேச